Welcome friends. In exercise 8.4 second question பார்க்கிறோம். So write all other trigonometric ratios of angle A in terms of secant A சொல்றாங்க. So என்னென்ன trigonometric ratios of angle A? Angle A என்னென்ன இருக்கு உங்களுக்கு? sin A, cos A, tan A. ஏற்கனவே in terms of secant A தான் மாத்தணும். அதனால secant A தேவையில்லை. So cosecant A, next cot A. இது எல்லாமே எந்த டேர்ம்ல மாத்த சொல்றாங்க? secant A அப்படின்ற டேர்ம்ல மாத்த சொல்றாங்க. sin A, cos A, tan A, cosecant A, cot A இது எல்லாமே secant A ல மாத்தணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம sin A எடுத்துக்கிறோம். sin A வந்து முதல்ல எதை மாத்துறோம்? secant A ல மாத்துறோம். அதுக்கு முதல்ல by using trigonometric identity நமக்கு என்ன தெரியும்? sin square A plus cos square A equal to 1. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம sin A வந்து எதில் மாற்றணும்? secant A ல மாற்றணும். ஸோ sin square A equal to உங்களுக்கு என்ன வந்துடும்? 1 minus cos square A வந்துடும். ஓகே, ஸோ sin square A equal to 1 minus cos square A நம்ம sin square A எதில் மாற்றணும்? secant A ல மாற்றணும். ஸோ 1 minus inverse of secant தான் உங்களுக்கு என்னது? cos. ஸோ inverse of cos தான் secant, inverse of secant தான் உங்களுக்கு என்னது? cos. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். So sin square A equal to 1 minus 1 by secant square A. நமக்கு தேவை வந்து secant square A LCM எடுத்தோம்னா secant square A minus secant square A வந்துரும். So sin square A வந்துரும். நமக்கு தேவை வந்து sin A மட்டும்தான். So sin A equal to root of secant square A minus 1 divided by secant A. ஏன்னா இங்க நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் secant ஸ்கொயர் A minus 1 divided by secant A வந்துடும். ஸோ sin A equal to root of secant ஸ்கொயர் A minus 1 divided by secant A. ஸோ ஃபர்ஸ்ட் sin A எந்த டேர்ம்ல மாத்தியாச்சு? secant A என்ற டேர்ம்ல ஃபர்ஸ்ட் மாத்தியாச்சு. ஸோ sin A ஓவர். நெக்ஸ்ட் அடுத்து cos A எடுக்கிறோம். ஸோ cos A நார்மலாவே உங்களுக்கு தெரியும். இன்வெர்ஸ் ஆஃப் secant தான் உங்களுக்கு என்னது? cos. ஸோ cos A equal to இன்வெர்ஸ் ஆஃப் secant A தான் cos. ஸோ cos A நார்மலாவே டைரக்டா அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் tan A மாற்றணும். ஸோ tan A equal to tan A ஓட ஃபார்முலா என்னது உங்களுக்கு? sin A divided by cos A. ஓகே, ஸோ sin A ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? sin A ஓட வேல்யூ root of secant square A minus 1 divided by secant A. ஸோ root of secant square A minus 1 divided by என்னது உங்களுக்கு? secant A. இது வந்து sin A divided by அடுத்து என்ன பண்ணுவோம்? divided by cos A இருக்கு. ஸோ cos A ஓட வேல்யூ என்னது? 1 by secant A. ஸோ 1 by secant A. ஓகே, ஸோ இது நியூமரேட்டர்ல வரும்போது என்ன ஆயிரும் உங்களுக்கு? secant A வேல்யூ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ என்ன வந்துடும் உங்களுக்கு? இது நியூமரேட்டர்ல வரும்போது ரூட் ஆஃப் secant ஸ்கொயர் A மைனஸ் 1 டிவைடட் பை secant A இன்டூ இது அப்படியே நியூமரேட்டர்ல வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? secant A பை 1 வந்துடும். ஓகே, ஸோ secant A ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ tan A ஈக்குவல் டு ரூட் ஆஃப் secant ஸ்கொயர் A மைனஸ் 1. ஓகே, ஸோ அப்போ tan A எந்த ஃபார்மேட்ல வந்துருச்சு? secant ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ tan A in terms of secant square A. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் cosecant A. ஸோ cosecant A ஓட ஃபார்முலா என்னது உங்களுக்கு? இன்வெர்ஸ் ஆஃப் sin A தான் உங்களுக்கு cosecant A. ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் sin A என்ன வந்துடும்? sin A ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், இங்க தான் கண்டுபிடிச்சோம். sin A equal to root of secant square A minus 1 divided by secant A. Okay, so root of 1 divided by sin A ஓட வேல்யூ root of secant square A minus 1 divided by secant A. இது ஜஸ்ட் அப்படியே மேல ரெசிப்ரோக்கல் மாறும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா secant A மேல வந்துரும் divided by root of secant square A minus 1 ன்னு வந்துரும். ஓகே, ஸோ அப்போ cosecant A எந்த டேர்ம்ல வந்துருச்சு? in terms of secant A ல வந்துருச்சு. ஓகே, ஸோ cosecant A in terms of secant A. நெக்ஸ்ட் ஃபைனலா cot A வந்து in terms of secant A மாத்திரம். ஸோ காட்ன்றது என்னது? இன்வெர்ஸ் ஆஃப் tan தான் cot. ஸோ டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். ஸோ லாஸ்ட் cot A in terms of cosecant A.
லாஸ்ட் டேர்ம் வந்து cot A in terms of cosecant A. So cot A என்றது என்னது inverse of tan A தான் cot A, அதே மாதிரி inverse of tan தான் cot. So tan A ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். So root of secant square A minus 1. So root of secant square A minus 1. So cot A எப்படி இருக்கு in terms of secant A. Okay. So write all other trigonometric ratio na sin A, cos A, tan A, cosecant A. அதுக்கப்புறம் என்ன மாத்தணும் secant A ஏற்கனவே நம்ம மாத்த போறது அடுத்து cot A. இது எல்லாமே நம்ம secant A ல மாத்தணும். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு trigonometric identity மட்டும் எடுத்து ஒண்ணா ஃபைண்ட் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே in terms of secant A ல வர வரைக்கும் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, thank you.